நடிகர் விஜய் வருகையால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 224 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என மதுரையில் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கத்தின் கட்சி மாநில தலைவர் பொன்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் கட்சியின் மாநில தலைவர் பொன்குமார் தலைமையில் மதுரையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதில் குறிப்பாக 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு 40 லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலே பெண் தொழிலாளர்கள் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இதேபோல தமிழ்நாடு அரசின் காலை உணவு திட்டம் கடல் கடந்து கனடா வரை சென்றுள்ளது. மகளிர் உரிமை தொகை, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், பெண்கள் மாணவர்களுக்கு மாதம் உதவித்தொகை, இந்தியாவிலேயே சுகாதாரத்தில் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு, பொருளாதாரத்தில் தமிழ்நாடு கடந்த ஆண்டுகளில் 16வது இடத்தில் இருந்தது. தற்போது முதல் இடத்தில் தமிழ்நாடு உள்ளது. இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த பொதுக்குழு மூலம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றிக்கு திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டு வேட்பாளரை வெற்றி பெற செய்வோம் என முடிவெடுத்து இருக்கின்றோம். அதேபோல வரும் சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு வாய்ப்புள்ள தொகுதியை திமுகவிடம் பெற்று விவசாய தொழிலாளர் கட்சியும் சட்டமன்றத்தில் போட்டியிடும் என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் அண்மையில் சுங்கவரி உயர்த்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே சிமெண்ட், செங்கல், மணல் விலை கடுமையாக உயர்விற்கு ஜிஎஸ்டி வரியும் சுங்கவரியும் தான் காரணமாக இருந்தது. சுங்கவரி அதன் விதிமுறைகளை பின்பற்றுவது கிடையாது. சரியான சாலைகள், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதி எதுவுமே இல்லாமல் 3 மாதத்துக்கு ஒரு முறை சுங்கவரியை உயர்த்துவதை மட்டுமே ஒன்றிய அரசு குறிக்கோளாக கொண்டுள்ளது. உயர்த்தப்பட்ட சுங்கவரியை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளது, அது ஆறுதலாக இருக்கிறது. கட்டுமான துறைக்கு 28% இருந்து 16% குறைக்கப்பட்டுள்ளது. அதை 5% விழுக்காடாக குறைக்க வேண்டும். கட்டுமான நல வாரியத்தில் வீடு இல்லாத தொழிலாளர்களுக்கு 4 லட்சம் வீடு கட்டுவதற்கு வழங்கப்படுகிறது. குடும்பத்தால் கைவிடப்பட்ட மூத்த தொழிலாளர்களுக்கு முதியோர் இல்லங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. குணப்படுத்த முடியாத நோய்க்கு மாதம் 12,000 ரூபாய் மருத்துவ செலவிற்காக வழங்கப்படுகிறது. பணியின் போது அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் ஒரு நாள் ஒன்றுக்கு 1000 ரூபாய் நல வாரியத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றது. இதுபோன்ற எண்ணற்ற திட்டங்கள் திராவிட மாடல் அரசின் முதல்வர் மூலமாக வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் 2021ஆம் ஆண்டு 13 லட்சம் பேராக இருந்த நலவாரிய உறுப்பினர்கள் தற்போது 27 லட்சம் உறுப்பினராக அதிகரித்துள்ளனர். இது தொழிலாளர்களின் மீது அக்கறையுள்ள தமிழ்நாடு முதலமைச்சரின் சீரிய முயற்சியில் நடந்துள்ளது. அதற்கான அரசு மீண்டும் தொடர வேண்டும் என்பதற்காக தீர்மானம் உறுதிமொழியும் இந்த பொதுக்குழுவில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. நடிகர் விஜய் வருகையால் வரும் சட்டமன்ற தேர்தலில் 224 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும். திமுக கூட்டணி வெற்றி பிரகாசமாக உள்ளது. மீண்டும் முதலமைச்சராக தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்பார் என கூறினார். தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி மற்றும் கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துவது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மதுரையில் நடக்குது. புதிய மாநில நிர்வாகிகளை தேர்வு செய்ய இருக்கிறோம். இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2001ஆம் ஆண்டு தளபதியார் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு ஏறத்தாழ 40 லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே பெண் தொழிலாளர்கள் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு. அதே போல நீங்க காலை உணவு திட்டம் இன்னைக்கு கடல் கடந்து போயிருக்கு. கனடாவில் காலை உணவு திட்டம் இருக்கிறது. மகளிருக்கான உரிமை தொகை, மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, உயர்கல்வி படிக்கிற பெண்களுக்கு மாணவர்களுக்கு மாதம் உதவித்தொகை, அதை போக கல்வி, சுகாதாரத்தில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம். இப்படி பல்வேறுபட்ட நடவடிக்கையால் 16வது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மை இடத்திற்கு வந்திருக்கிறது. அவருக்கு ஒரு பாராட்டுதலை இந்த பொதுக்குழு தெரிவித்து மீண்டும் 2006லும் திராவிட மாடல் ஆட்சி தளபதியார் தலைமையில் நடைபெற வேண்டும் என்பதற்காக வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணியின் வெற்றிக்கு திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டு வேட்பாளரை வெற்றி பெற செய்வது என்று முடிவெடுத்திருக்கிறோம். அதே போல 2026 சட்டப்பேரவை தொகுதியில் வாய்ப்புள்ள தொகுதியை திமுக தலைமையில் பெற்று விவசாயிகள் தொழிலாளர் கட்சி போட்டியிடுவது என்றும் முடிவெடுத்திருக்கிறோம். அண்மையில் சுங்க வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சிமெண்ட், செங்கல், மணல் கடுமையான விலைவாக இருந்தது. சுங்க வரி அதனுடைய விதிமுறை நடைமுறை கிடையாது. ரோடு நல்லா போட்டிருக்காங்களா, முதலுதவி பெட்டி வச்சிருக்கா, குடிக்க தண்ணீர் வச்சிருக்கா, எதை பற்றியும் கவலைப்படாத மத்திய அரசு
சுங்க வரியை மட்டும் 3 மாதத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு முறை உயர்த்தி கொள்ளையடிக்கிறது. உயர்த்தப்பட்ட சுங்க வரியை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அதே போல ஜிஎஸ்டி இன்றைக்கு 4 அடுக்கிலிருந்து 2 அடுக்காக கொண்டு வந்திருப்பது ஆறுதலான செய்தி. ஆனால் கட்டுமான துறைக்கு 28 விழுக்காடிலிருந்து 16 கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை 5 விழுக்காடாக கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் கட்டுமான துறைதான் ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பு பணியை மேற்கொள்ளக்கூடியது, பெருவாரியான மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியது. ஆகவே அதை உடனடியாக 5 விழுக்காடாக கொண்டு வர வேண்டும். அதே போல இன்றைக்கு கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் வீடு இல்லாத தொழிலாளிக்கு வீடு வழங்குவதற்கு 4 லட்சம் இலவசமாக கொடுக்கிறோம். 60 வயதுக்கு பிறகு குடும்பத்தால் கைவிடப்பட்ட தொழிலாளர்களுக்கு முதியோர் இல்லம் உருவாக்கி இருக்கிறோம். குணப்படுத்த முடியாத நோய்க்கு மாதம் 12,000 ரூபாய் மருத்துவ செலவு கொடுக்கிறோம். அடிபட்டு போனாலோ அல்லது உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தால் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஊதிய இழப்பு கொடுக்கிறோம். மேக்சிமம் 25,000. பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்சால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை, அதனால் ஏற்படக்கூடிய வேலை இழப்பு, ஊதிய இழப்பை சரி கட்டுவதற்கு ஒரு கூட்டு இன்சூரன்ஸ் திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறோம். இப்படி எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு தளபதியார் ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்படுவதால் தான் 2021 13 லட்சமாக இருந்த கட்டுமான தொழிலாளர் வாரிய உறுப்பினர்கள் இன்றைக்கு 27 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் தொழிலாளர் மீது அக்கறை இருக்கிற முதலமைச்சருடைய சீரியஸ் செயல்பாடுகள். ஆகவே இப்படிப்பட்ட அரசு மீண்டும் தொடர வேண்டும். அதற்கான தீர்மானமும் உறுதிமொழியும் இந்த பொதுக்குழுவில் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். 3 அடி திராவிட முன்னேற்றத்தினுடைய வெற்றியை பிரகாசமாக்கி இருக்கிறது. எதிர்ப்போட்டுகள் 2ஆக பிரிகிறது. ஆகவே 100 விழுக்காடு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அது ரொம்ப பிரகாசமா இருக்கிறது. இருக்கு. இப்ப சொன்ன தீர்மானங்கள் தான், சொன்னதெல்லாம் தீர்மானங்கள், அது ரைட்டிங்ல இருக்கு. 200 இல்ல, விஜய் வந்த பிறகு அது 224 உயர்ந்திருக்கிறது உறுதியாக. திமுக கூட்டணிக்கு ஏன் பாதிப்பு? பொதுவா ஆளுங்கட்சி வந்தா எதிர்ப்போட்டு உருவாகும். அது யாரா இருந்தாலும் சரி. அந்த எதிர்ப்போட்டு ஒரு அணியில குவிந்தா வெற்றியை பாதிக்கும். எதிர்ப்போட்டு 2ஆ பிரியுது. எங்க அணியினுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. 2026 மீண்டும் முதலமைச்சராக தளபதி வருவார். 200 தொகுதியை தாண்டி வெற்றி பெறுவார்.